அன்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி மகரிஷியுடைய புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூல்ல இருந்து நாம தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம். நாம இதுவரையிலும் புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூல்ல 197 பதிவுகள் வெளியிட்டுட்டோம். இன்னைக்கு நாம வெளியிடுறது 198வது பதிவு, பாடல் எண் 199. இப்ப சென்ற பாடல்ல சூரிய தசையில சந்திர புத்தியை பத்தி சொல்லி இருந்தாங்க. இப்ப இந்த பாடல்ல சூரிய தசையில அந்த செவ்வாய் புத்தியை பத்தி சொல்ல போறாங்க. முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துருவோம். காணவே ரவி தசையில் செவ்வாய் புத்தி, கணமுள்ள நாளது 126. தோணவே அதன் பலனை சொல்ல கேளு, சொல் பெரிய பூமிதளம் செல்வமாகும். நாணவே நடைகாலி நன்றாய் சேரும், நன்மையுடன் நவதானியம் விளைவுமாகும். பூணவே பூபாலம் செவ்வாய் தானும், புகழ்ந்து மனை வீடகத்தில் வாழலாமே அப்படின்னு இந்த பாடலை முடிச்சிருக்கிறார். இப்ப முதல் அடியை பாத்தீங்கன்னா, காணவே ரவி திசையில் செவ்வாய் புத்தி. ரவி திசைன்னு சொன்னா சூரிய திசை. அந்த ரவி என்ற சூரிய திசையில செவ்வாய் புத்தி எவ்வளவு காலம்னு அந்த முதல் அடியில 2வது வரியில சொல்றார். கணமுள்ள நாளது 126. கணமுள்ள அப்படின்னு சொன்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அந்த நாட்களா சூரிய தசையில செவ்வாய் புத்தி இருக்கும் அப்படிங்கிறத அந்த வார்த்தையில நமக்கு முன்கூட்டியே சுட்டி காட்டுறார். 126 நாள், அதாவது 4 மாதங்களுக்கு 4 12 120 நாள், அதோட சேர்த்து 6 நாள், 126 நாள். அதாவது 4 மாதம் 6 நாள் சூரிய தசையில செவ்வாய் புத்தி நடக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு அர்த்தம். இதை எப்படி கணிச்சாங்கன்னு பார்த்தா, சூரிய தசைக்கு வரக்கூடிய அந்த வருடமும் செவ்வாய் தசைக்கு வரக்கூடிய அந்த வருடத்தையும் பெருக்கி கடைசி இருக்கக்கூடிய ஒரு நம்பருக்கு முன்னால புள்ளி வைக்கணும்னு அர்த்தம். அது மாதம். அப்ப சூரியனுக்கு 6 வருஷம், செவ்வாய்க்கு ஒரு 7 வருஷம், 6 42. அப்ப அந்த கடைசி 2 அதை தள்ளி முன்னால ஒரு புள்ளி வைக்கணும். அப்ப 4.2 மாதம். அதாவது 4 மாதம். புள்ளி 2க்கு அது மாதம்ங்கிறதுனால அதை நாட்கள் ஆக்கணும். புள்ளி 2 × 30 60 வரும். கடைசியில புள்ளி வச்சீங்கன்னா 6 நாட்கள் வரும். அப்ப 4 மாதம் 6 நாட்கள். அதைத்தான் இங்க 126 நாள் அப்படிங்கிறார் சித்தர். சூரிய தசையில செவ்வாய் புத்தி. இந்த 126 நாளும் அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரி இருக்குங்கிறத அடுத்த அடியில சொல்றார் பாரு. தோணவே அதன் பலனை சொல்ல கேளு அப்படின்னு சொல்லிட்டு, சொல் பெரிய பூமி தளம் செல்வமாகும் அப்படிங்கிறார். சொல் பெரிய பூமி அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லுவதற்கு ஒரு பெரிய பூமின்னா அப்ப ஏக்கர் கணக்கில் நிலங்கள் வாங்குவான்னு அர்த்தம். பெரிய அளவில் பூமி வளம் அவளுக்கு சேரும் அப்படின்னு அர்த்தம். சொல் பெரிய பூமி தளம், வீட்டு மனைகளுக்கு தளம்னு பேர். செல்வமாகும். அப்ப பெரிய அளவில் அந்த ஜாதகனுக்கு இந்த சூரிய தசை செவ்வாய் புத்தி நடக்கிற காலத்துல பூமி சேரும், செல்வம் சேரும், வீட்டு மனை வாங்கக்கூடிய யோகம் வரும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த 3ஆம் அடியில நாணவே நடைகாலி நன்றாய் சேருங்கிறார். நாணவேனா யாரு? நாண அவன் வசதி வாய்ப்புகள்ல சிரமப்பட்டு வறுமையில வாடின காலத்துல அவனை இகழ்ந்து பேசணுங்க. அவங்கெல்லாம் நாணும்படியாக அவனுக்கு நடைகாலி அப்படின்னா நாற்கால் ஜீவன்கள் அப்படின்னு அர்த்தம். மாடு, ஆடு, கண்ணு, செம்மறி ஆடு, வெள்ளாடு இதையெல்லாம் நடைகாலி அப்படிம்பாங்க. நன்றாய் சேரும், விருத்தியாகும்னு அர்த்தம். அந்த மாதிரி சூரிய தசை செவ்வாய் புத்தி நடக்கிற காலங்கள்ல ஒரு ஆடு வாங்கினான்னா 2 ஆடு ஆகி 4 ஆகி 8 ஆகி பல்கும்னு அர்த்தம். நன்மையுடன் நவதானியம் விளைவும் ஆகும். செவ்வாய் பூமிகாரகன் இல்லையா? அப்ப செவ்வாயுடைய தசையோ செவ்வாயுடைய புத்தியோ செவ்வாயுடைய அந்தர காலமோ நடக்கிற போது அவனுடைய நிலங்கள்ல விதைக்கிற விதையானது விருத்தியாகும், விளைச்சல் மகசூல் பெருகும் அப்படின்னு அர்த்தம். நன்மையுடன் நவதானியம் விளைவும் ஆகும். அடுத்து 4ஆம் அடியில சொல்ற போது, பூணவே பூபாலம் செவ்வாய் தானும். செவ்வாய்க்கு அங்காரகன்னு பேரு, பூமகன்னு பேரு, பூபாலன்னு பேரு. பரத்வாஜருடைய வாரிசு அங்காரகன். அந்த அங்காரகனை வளர்த்தது பூமகள், பூமாதேவி. அதனால செவ்வாய்க்கு பூபாலன் அப்படின்னு ஒரு பேரு. அந்த பூபாலன் ஆகிய செவ்வாய் பகவானை புகழ்ந்து மனை வீடகத்தில் வாழலாமேன்னு அந்த இறுதி அடியில இறுதி வரியில புலிப்பாணி சித்தர் சுட்டி காட்டுறார். செவ்வாய் பகவானை பொறுத்தவரையில நைசர்கிக பாவ கிரகம்னு எடுப்பாங்க.
அதனால அந்த நைசர்கிக பாவ கிரகமாகி அந்த செவ்வாய் பகவான் தசை நடத்துற காலத்திலேயோ, புத்தி நடத்துற காலத்திலேயோ, அந்தரம் நடத்துற காலத்திலேயோ சில தீய விளைவுகளை செய்வாங்க அப்படிங்கிற பயம் சில ஜாதகர்களுக்கு இருக்கும். அந்த பயம் வேண்டாம். அந்த பூபாலன் ஆகிய செவ்வாய் பகவான இந்த சூரிய தசை செவ்வாய் புத்தி நடக்கிற காலத்துல வழிபாடு செய்து புகழ்ந்து மனை வீடகத்தில் வாழலாம். அவனை தோத்திரம் செய்து அந்த செவ்வாய் பகவானை தொழுது ஏத்தி அந்த செவ்வாய் பகவான் வழிபட்ட தலங்களுக்கு, சிவ தலங்களுக்கு சென்று வழிபட்டு நீ சுகமா வாழலாம் அப்படிங்கிற புகழ்ந்து அப்படின்னா போற்றணும். செவ்வாய் பகவானுக்கு வழிபாடு நடத்தணும். ஹோமசாந்தி பரிகாரம் செய்யலாம். செவ்வாய் பகவானுடைய தோத்திரங்கள் படிக்கலாம். செவ்வாய் பகவானுக்கு பிரியமானத நவகிரக வாசல்ல செவ்வாய் பகவானுக்கு முன்னால வச்சு படையல் செய்து வழிபாடு செய்து முறையாக கிரக பிரீதி, அதாவது பரிகாரங்கள் செய்து இந்த மாதிரி தசாபுத்தி அந்தர காலங்கள்ல அந்த செவ்வாய் பகவானாலே மிகுந்த நன்மை அடையலாம் அப்படிங்கிறத புலிப்பாணி சித்தர் இங்கே சூசகமாக சுட்டி காட்டி நமக்கு வழிகாட்டி இருக்கிறார் என்று கூறி, இனி அடுத்த பாடலிலே சூரிய தசையில ராகு புத்தி அந்த காலங்கள்ல ஜாதகர்களுக்கு எந்த மாதிரியான நன்மை தீமைகள் நடக்கும் என்பதனை விளக்கம் காண்பதற்காக தயாராகும். தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.